थोड़ा सा वचन के आधार पर अध्ययन करते हुए मागे आराधना में हम प्रवेश करेंगे. நாம் மீண்டும் ஒரு முறையாக ஆண்டவர் வசனத்தின் அடிப்படையிலே நிதானித்தறிந்தவர்களாக நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். मसीह जीवन में कई बार कई बातों को हम खोते हैं यीशु के नाम में. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் अनेक காரியங்களை நாம் இழக்க நேரிடுகிறது. यीशु मसीह के नाम के चलते कभी-कभी हम जीवन में कई बातों को हम खोते हैं. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் अनेक காரியங்களை அவருடைய நாமத்து நிமித்தம் இழக்க வேண்டியதாக காணப்படுகிறது. हम इन बातों को खुशी के साथ हम करते हैं. இந்த காரியங்களை நாம் சந்தோஷத்தோடு செய்து கொள்கிறோம். लेकिन कभी-कभी हम ऐसे बातों को हम खो जाते हैं. ஆனால் சில நேரங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இழக்கும் பொழுது अपने आप उसको किए नहीं, நாம் நாமாவே அதை செய்யாமல் लेकिन किसी कारण के वजह से हमारे जीवन में कई बातों को हम खो जाते हैं. ஆனால் ஏதோ சில காரணங்களினாலே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்களை நாம் இழந்து விடுகிறோம். आज उन बातों के आधार पर मैं कुछ बातों को आपके बीच में रखने के लिए मैं कोशिश करूंगा. இன்றைக்கு இந்த காரியத்தின் அடிப்படையிலே சில காரியங்களை உங்களுக்கு நான் வைக்கிறதற்கு முயற்சி செய்கிறேன். यहाँ आज परमेश्वर अपने बारे में किस प्रकार प्रकट करने के लिए चाहता है. இங்கே ஆண்டவர் தம்மை இன்றைக்கு எப்படியாக வெளிப்படுத்த விரும்புகிறார். आप मेरे साथ खोलिएगा यिर्मयाह नबी की किताब उसका 31वां अध्याय. நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதனுடைய 31வது அதிகாரம். यिर्मयाह की किताब उसका 31वां अध्याय. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் அதனுடைய 31வது அதிகாரம். 4 और 5 पदों को हम लोग देखेंगे. 4-5 வசனங்களை நாம் பார்க்கலாம். पहले तमिल में सुनेंगे, उसके बाद हिंदी में पढ़ेंगे. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். हे इस्राएली कुमारी कन्या, मैं तुझे फिर बसाऊंगा. वहाँ तू फिर श्रृंगार करके डफ बजाने लगेगी और आनंद करने वालों के बीच में नाचती हुई निकलेगी. तू सिमरोन के पहाड़ों पर अंगूर की बारियां फिर लगाएगी और जो उन्हें लगाएंगे वे उनके फल भी खाने पाएंगे. यहाँ अगर ये दोनों वचनों को अगर हम देखेंगे, இங்கே இந்த 2 வசனங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், परमेश्वर फिर से कुछ बातों को लौटाने की बातों को यहाँ कहता है. இங்கே ஆண்டவர் சில காரியங்களை திரும்ப கொடுக்கிற காரியங்களை பார்க்க முடிகிறது. आज सुबह के वक्त में परमेश्वर हमसे बातें करने के लिए चाहता है. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்திலே பேச விரும்புகிறார். खोए हुए चीजों को या बातों को वापस प्राप्त करोगे. நீ இழந்து போன காரியத்தை திரும்ப பெற்றுக்கொள்வாய். आज परमेश्वर उस प्रकार हमसे बर्ताव करने के लिए चाहता है. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எப்படியாக இடைப்பட விரும்புகிறார். जिन बातों को हमारे जीवन में हम रखे थे या अनुभव करते थे, उन बातों को फिर से परमेश्वर देने के लिए यहाँ पर वायदा दे रहा है. எந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருந்தோமோ அனுபவித்திருந்தோமோ அதே காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு திரும்ப கொடுப்பதாக வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். अगर ये दोनों वचनों को देखेंगे, நீங்கள் இந்த 2 வசனங்களையும் ஒருவேளை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 3 बार एक शब्द बार-बार आ रहा है. 3 முறை ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. फिर से फिर से फिर से, மறுபடியும் 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 என்று சொல்லி. इसका मतलब क्या है? அதனுடைய அர்த்தம் என்ன? पहले वो बना हुआ था, அது ஆரம்பத்திலே வைக்கப்பட்டு இருந்தது, लेकिन अभी बिगड़ गया. ஆனால் இப்பொழுது அது மாறி போனது. परमेश्वर कह रहा है मैं फिर से बनाऊंगा. நான் ஆண்டவர் சொல்கிறார் நான் அதை திரும்ப பண்ணுவேன் என்று சொல்லி. मतलब बना हुआ बातों को मैं फिर लौटाऊंगा. நான் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நான் ஏற்கனவே பண்ணி வைத்திருந்த காரியங்களை திரும்ப உனக்கு கொடுப்பேன். और अगर आप फिर से 4 पद को देखेंगे, நீங்கள் 4வது வசனத்தை திரும்ப பார்ப்பீர்கள் என்று சொன்னால், आनंद और खुशी के बातें था, यहाँ परमेश्वर कहता है मैं फिर से दूंगा. அங்கே சந்தோஷம் களிப்புக்குரிய காரியங்கள் அங்கே இருந்தது. ஆண்டவர் சொல்கிறார் நான் திரும்பவும் அதை கொடுப்பேன் என்று சொல்லி. न केवल मैं खोया हुआ जो बना हुआ बातों को फिर से मैं दूंगा, நான் இழந்து போன காரியங்களை மாத்திரம் உனக்கு திரும்ப கொடுக்கிறவராயிராமல், जो आनंद और खुशी का जो वातावरण था उसको भी मैं लौटा के நான் சந்தோஷம் களிப்புக்குரிய சூழ்நிலை இருந்ததே அதையும் உனக்கு திரும்ப உருவாக்கி கொடுப்பேன் என்று சொல்கிறார். 5वें वचन में भी लिखा है. இங்கே 5வது வசனத்திலும் பாருங்கள் எழுதப்பட்டிருக்கிறது, आशीषें था पहले उन सारे आशीषों को मैं फिर मैं दूंगा. எந்த ஆசீர்வாதங்கள் உனக்கு
கொடுக்கப்பட்டு இருந்ததோ ஆரம்பத்திலே அதே ஆசீர்வாதங்களை உனக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்கிறார். परमेश्वर हमारे खोए हुए बातों को वो लौटाने वाला है. ஆண்டவர் நாம் இழந்து போன காரியத்தை அவர் திரும்ப கொடுக்கிறவராக இருக்கிறார். लेकिन जैसा मैं शुरू में बताया था, ஆனால் நான் ஆரம்பத்தில் எப்படியாக சொன்னேனோ, कभी-कभी हम मसीह के नाम के निमित्त हम कुछ बातों को हम खोते हैं. சில நேரங்களிலே நாம் ஆண்டவருடைய கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் சில காரியங்களை இழக்கிறோம். उसके बारे में मैं नहीं बोल रहा हूं. அதை குறித்து நான் சொல்லவில்லை. लेकिन यहाँ कभी-कभी जीवन में हम 3 कारणों की वजह से हम बातों को खोने की जगह पर आ जाते हैं. ஆனால் இங்கே நம்முடைய வாழ்க்கையிலே 3 காரணங்களினாலே சில காரியங்களை நாம் இழந்து போகிற சூழ்நிலைக்குள்ள கடந்து வருகிறோம். आप पहला शामुएल उसका 30वां अध्याय में देखेंगे, ஒருவேளை நீங்கள் 1 சாமுவேல் 30வது அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், उसका जो दाऊद के साथ जो घटना हुआ उन बातों को हम देख सकते हैं. நீங்கள் தாவீதுனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை பார்க்க முடியும். सारे वचनों को मैं पढ़ने के लिए नहीं चाहता हूं, எல்லா वचனத்தையும் வாசிப்பதற்கு நான் விரும்பவில்லை. हर एक घटना को हम जानते हैं. ஏனென்று சொன்னால் எல்லா காரியத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். जब दाऊद बाहर गया था, जो दाऊद का सारे जो चीजें और लोग सब लुटा गया. எப்போது தாவீது வெளியே கடந்து போனாரோ அவருடைய குடும்பம் அவருடைய காரியங்கள் எல்லாம் திருடப்பட்டு போய்விட்டது. इसका कारण और कोई नहीं है, शत्रु ने उस प्रकार कार्य किया. அதனுடைய காரணம் வேற யாரும் கிடையாது, அவருடைய எதிரிகள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்தார்கள். शत्रु के कारण वो हर एक बातों के खोया हुआ हालत में वहां पर दाऊद वहां पर खड़ा है. சத்ருவின் காரணத்தினாலே அவர் எல்லா காரியங்களையும் இழந்து போனவராக அந்த சூழ்நிலையிலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். लेकिन इसका कारण दाऊद नहीं है, இதற்குரிய காரணம் தாவீது அல்ல, इसका कारण परमेश्वर नहीं है, இதற்குரிய காரணம் ஆண்டவரும் அல்ல. शत्रु ने उस प्रकार का कार्य किया. சத்ரு இப்படிப்பட்ட காரியத்தை செய்தான். लेकिन यहाँ लिखा है, ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, वचन में लिखा है, 19வது வசனத்தில் जिन எழுதப்பட்டிருக்கிறது, बातों को वो खोया सारे बातों को फिर से प्राप्त किया. எந்த காரியங்களை அவர் இழந்து போனாரோ எல்லா காரியங்களையும் அவர் திருப்பி கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वहाँ बहुत अच्छा से लिखा है, कुछ भी उसका कमी नहीं हुआ, सबके साथ वो प्राप्त कर लिया. அங்கே மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, ஒன்று குறைப்படாமல் எல்லாமே திருப்பி கொண்டார் என்று சொல்லி. यहाँ हिंदी में है सब कुछ, वहाँ तमिल में बहुत अच्छा है, कुछ भी कम नहीं, सारे बातों को प्राप्त कर लिया. அங்கே ஹிந்தியில எல்லாவற்றையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் தமிழிலே மிகவும் அருமையாக ஒன்றுமே குறைவுபடாமல் எல்லாவற்றையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. कभी-कभी हमारे जीवन में शत्रु काम करता है. சில நேரங்களிலே சத்ருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிறான். हमारे जीवन में कुछ कमियों को ले आने के लिए कोशिश करता நம்முடைய है, வாழ்க்கையிலே சில குறைவுகளை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறான். कुछ नुकसान को ले आने के लिए कोशिश करता சில है. பாதிப்புகளை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறான். हम सोच के देखते हैं क्यों मेरे जीवन में इस प्रकार का कमी हुआ, நாம் யோசித்து பார்க்கிறோம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குறைவு வந்தது, क्यों उस प्रकार का वातावरण को मैं खो दिया, ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் இழந்து போனேன், क्यों उस प्रकार के जो लोगों को मैं खो दिया. ஏன் இப்படிப்பட்ட ஜனங்களை நான் இழந்தேன். लेकिन कभी-कभी उसके लिए हम कारण नहीं है, शत्रु ने उस प्रकार का कार्य किया. ஆனால் சில நேரங்களிலே இவைகளுக்கு காரணம் நாமாக இருப்பதில்லை, சத்ரு காரணமாக यहाँ இருக்கிறார். परमेश्वर हमसे बातें करने के लिए चाहता இங்கே है. ஆண்டவர் நம்மிடத்தில் பேச விரும்புகிறார். अगर खोए हुए हमारे शांति, खोए हुए हमारे चीजें, खोए हुए हमारे लोग, इन सारे बातों के लिए अगर शत्रु कारण है, ஒருவேளை நாம் இழந்து போன சமாதானம், இழந்து போன பொருட்கள், இழந்து போன மனிதர்களுக்கு சத்ரு காரணமாய் இருப்பான் என்று சொன்னார். परमेश्वर खुद हमारे लिए लड़ने वाला है. ஆண்டவர் தாமாக நமக்காக யுத்தம் பண்ண வல்லவர். परमेश्वर खुद हमारे लिए स्ट्रैटेजीज को देने वाला है. ஆண்டவர் தாமாக தமக்குரிய காரியங்களை வகுத்து கொடுப்பார். परमेश्वर खुद हमें इस्तेमाल करते हुए सारे बातों को फिर से वापस लेने के लिए हमें इस्तेमाल करेगा. ஆண்டவர் தாமே நம்மையே பயன்படுத்தி நம்முடைய எல்லா இழந்து போன காரியங்களையும் திரும்ப கொடுப்பார். इसलिए बाद में आप जाके पढ़िएगा, எனவே நீங்கள் போய் பின்பாக படித்துக் கொள்ளுங்கள். जब सारे बातें को लौटा के लेके आए, எப்பொழுது அவன் எல்லா காரியங்களையும் திருப்பி கொண்டு வந்தானோ, जो युद्ध में नहीं आए, அங்க யுத்தத்திற்கு उन வராதவர்கள், लोगों के लिए नहीं देना करके जब लोग बोल रहे थे, அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்று ஜனங்கள் சொன்ன பொழுது, तो दाऊद बार-बार कह रहा है ये परमेश्वर ने काम किया. தாவீது திரும்ப திரும்ப சொல்கிறார், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. 23वां वचन में लिखा है, அங்க 23வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 26वां वचन में लिखा है, 24வது வசனத்தில் हमने ये எழுதப்பட்டிருக்கிறது, परमेश्वर ने खुद लड़ा. இது ஆண்டவர் தாமாகவே நமக்காக ये யுத்தம் செய்தார். परमेश्वर का युद्ध है. இது ஆண்டவருடைய யுத்தம். आज इस सुबह के वक्त में परमेश्वर आपसे बातें करने के लिए चाहता இந்த है. காலை வேளையில் ஆண்டவர் உங்களிடத்தில் இடைப்பட விரும்புகிறார். आप कोई कारण नहीं है, आपके जो काम या आपका गलती, आपका कुछ भी कारण नहीं है, लेकिन कुछ बातें शत्रु के द्वारा किया गया है. चिंता न करना, परमेश्वर सारे बातों को लौटाएगा. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களுக்கு நீங்களோ அல்லது மற்றவர்கள் எந்த காரியங்களும் காரணம் இல்லை, சத்ரு கொண்டு வந்திருக்கிறான், ஆனால் ஆண்டவர் அதை திரும்ப கொண்டு வருவார். कभी-कभी हम अपने खुद गलती से भी कभी-कभी हम ऐसे परिस्थिति में चले जाते हैं. சில நேரங்களிலே நாம் நம்முடைய சொந்த தவறுனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கடந்து हम செல்கிறோம். अपने आजादी को खो जाते हैं, நாம் நம்முடைய சமாதானத்தை இழந்து விடுகிறோம். हमारे हर प्रकार के अच्छा खुशी का वातावरण को खो जाते हैं. நாம் நம்முடைய நல்ல சந்தோஷமான
சந்தோஷமான காரியங்களை இழந்து போகிறோம். ये हमारा हमारा गलती के कारण, இது நம்முடைய தவறினுடைய हमने காரணத்தினால, पाप किया, நான் தவறு செய்த मैंने காரணத்தினால, गलती कर दिया, நான் தவறு குற்றம் मैं செய்தனால, मुंह से बोल दिया, நான் என்னுடைய வாயினாலே मैं சொல்லியிருந்தேன், ऐसा व्यवहार कर दिया, நான் இப்படியாக நடந்து मैं கொண்டேன், परमेश्वर को भूल गया. நான் ஆண்டவரை மறந்து போனேன். कभी कभी हम खुद उस प्रकार का परिस्थिति में चले जाते சில हैं. நேரங்களிலே நாம் தாமாகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கடந்து வந்து यहाँ விடுகிறோம். इजरायली लोगों के बारे में लिखा है, இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. योएल नबी की किताब யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் दूसरा अध्याय, 2வது அதிகாரம், वहां पर अगर आप 25 और 27 वचन तक देखेंगे, நீங்கள் 25 26வது வசனத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னார். वहां पर परमेश्वर वहां भी कहता है मैं सारे बातों को लौटाऊंगा. அங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் எல்லா காரியத்தையும் திரும்ப கொண்டு வருவேன் என்று சொல்லி. अगर आप इसका कारण को देखेंगे, நீங்கள் ஒருவேளை இதுக்குரிய காரணத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னார். और जब परमेश्वर के लोग परमेश्वर को भूल गए, இங்கே தேவனுடைய ஜனங்கள் தேவனை மறந்த பொழுது, और अपना प्रॉस्पेरिटी में या अपना और सुख विलाप जीवन में रह गए, அவர்கள் தங்களுடைய செழிப்பான வாழ்க்கையிலே வாழ்ந்த பொழுது, जो हमें बुलाया और आशीषित किया वो उस परमेश्वर को भूल गए. யார் அவர்களை அழைத்தாரோ யார் அவர்களை ஆசீர்வதித்தாரோ அந்த ஆண்டவரை மறந்து போனதனால परमेश्वर खुद ऐसा नुकसान में उन लोगों को डालना पड़ा. அங்கே ஆண்டவர் அவராகவே அந்த அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள அவர்களை நடத்தி செல்ல ऐसे வேண்டும். लोगों के बीच में उनको रहना पड़ा. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் அவர்கள் வாழ வேண்டியதா இருந்தது. लेकिन यहाँ हमारे लिए एक प्रेमी परमेश्वर है. ஆனால் இங்கே நமக்காக ஒரு நேசமுள்ள ஆண்டவர் உண்டு. यहाँ अगर आप ये दूसरा अध्याय को देखेंगे, நீங்கள் இந்த 2வது அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் என்று वहां पर சொன்னால் कहा जा रहा है, இங்கே இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது, उपवास करो, நீங்கள் உபவாசம் இருங்கள், परमेश्वर को खोजो, ஆண்டவரை தேடுங்கள், मन फिराने के लिए कोशिश करो, மனம் திரும்புவதற்கு முயற்சி செய்யுங்கள். क्योंकि 13वां वचन में लिखा है 13வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, वो बड़ी दया करने वाला परमेश्वर है. அவர் மிகுந்த இரக்கமுள்ள தேவனாக वो இருக்கிறார். उसका जो प्रेम और दया और अनुग्रह हमारे लिए काफी है. அவருடைய அன்பு அவருடைய இரக்கம் அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. हम जिन बातों को खोए हैं वापस सारे बातों को हम प्राप्त कर सकते நாம் हैं. எந்த காரியத்தை இழந்து போனோமோ அந்த காரியங்களை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். हमारे जीवन का शांति, हमारे जीवन का आशीष, हमारा जीवन का खोए हुए हर एक बातें जिसके लिए हम कारण बने, उन सारे बातों को हम लौटा सकते हैं. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காரணத்தினாலே இழந்து போன சந்தோஷம் மகிழ்ச்சி காரியங்களை ஆண்டவர் திரும்ப கொடுக்க வல்லவர். क्या इस सुबह के वक्त में कुछ ऐसे बातें हैं हमारे गलती के चलते बार बार हमें सताता है? இன்றைக்கு இந்த காலை வேளையில் நம்முடைய தவறுனாலே நாம் ஏதாவது சில காரியங்கள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறதா? ये कुछ जो गलती हुआ या परमेश्वर के कुछ ऐसे बातें हुआ, हमारा जो खुशी और आनंद हमारे लोग सबको हमारे हाथों से हमारे जो निकट से हम सबों को ले लिया. நாம் செய்த சில தவறுகளினாலே சில காரியங்களினாலே நம்மகிட்ட இருந்த ஜனங்கள் இப்படியாக நம்ம விட்டு போய்விட்டார்களா என்ன? आप खुशी के साथ नहीं रह पा रहे हैं. நீங்கள் சந்தோஷத்தோடு இருக்க एक முடியவில்லையா? वक्त था आप खुशी आनंद के साथ थे, ஒரு சமயம் இருந்தது நான் சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் இருந்தேன். लेकिन अभी आप उन बातों को अनुभव नहीं कर पा रहे हैं. ஆனால் இப்பொழுது என்னால் அதை அனுபவிக்க முடியவில்லை. सुबह के वक्त में हमारे लिए एक प्रेमी परमेश्वर है. இந்த காலை வேளையிலே நமக்காக ஒரு நேசமுள்ள ஆண்டவர் உண்டு. मैं हमेशा याद करता हूँ நான் எப்பவுமே நினைவு கூறுவேன், जब छोटा बेटा पिता के पास आया, எப்பொழுது அந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடத்திலே வந்தானோ, जरूर वो अपने हर एक बातों को अंगीकार करने के लिए कोशिश किया. அவர் உண்மையாகவே தன்னுடைய எல்லா காரியங்களையும் அவர் ஏற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்தார். मैं आपके विरोध में मैंने पाप किया करके सब कुछ बोल रहा था, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று எல்லா காரியத்தையும் அறிக்கையிட்டான். लेकिन वो पिता के अंदर इतना प्यार और प्रेम था, ஆனால் அந்த தகப்பனுக்குள்ளாக இவ்வளவாக அன்பும் நேசமும் இருந்தது. एक बात को भी अपना कान नहीं लगाया, அவர் ஒரு காரியத்தையும் செவி கொடுக்கவில்லை, एक बात को भी पूछा नहीं, ஒரு காரியத்தையும் கேட்கவில்லை, एक बात के लिए भी प्रति उत्तर नहीं दिया, ஒரு காரியத்திற்கும் பதில் சொல்லவில்லை. केवल प्रेम और प्रेम और प्रेम को ही அங்கே दर्शाया. அன்பை 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 மாத்திரமே அங்கே காண்பித்தார். हाँ, जब अगर हमारे गलती के चलते कुछ बातों को खोए हैं तो ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய தவறுனால சில காரியங்கள் இழந்து போயிருந்தது इसी சொன்னால் प्रकार जीवन बिताने का कोई जरूरत नहीं है. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு அவசியம் இல்லை. हमारे लिए एक परमेश्वर है. நமக்காக ஒரு ஆண்டவர் உண்டு. जब हम जाएंगे हे प्रभु करके, நாம் ஆண்டவரே என்று அவரிடத்திலே போரும்போது हमें गले लगाते हुए सारे बातों को लौटाने वाला அவர் परमेश्वर. நம்மை கட்டி அணைத்தவராக நாம் இழந்து போன காரியத்தை திரும்ப और एक கொடுக்க बात को भी வல்லவர். मैं थोड़ा सा बोलकर हम लोग आराधना में प्रवेश करेंगे.
चलेंगे। இன்னொரு காரியத்தையும் நான் சொல்லி ஆராதனைக்குள்ள கடந்து செல்ல कभी முயற்சி செய்வோம். कभी हम उसके लिए कारण नहीं है, சில நேரங்களிலே நாம் அதற்கு காரணம் இல்லை. कभी कभी और शत्रु भी काम नहीं किया, சில நேரங்களிலே சத்ருவும் இதற்கு எதிராக காரியம் செய்யவில்லை. कभी कभी जो ऐसा वातावरण में है हम भी उसमें बातों को झेलना पड़ता है। சில நேரங்களிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போகிறோம், நாமும் அந்த காரியத்தை செய்ய வேண்டியதாய் விடுகிறது. अर्थात இல்லை என்று சொன்னால் अதாவது वो मान लीजिएगा एक देश या एक क्षेत्र के ऊपर ऐसा परमेश्वर का या ऐसा परिस्थिति का ऐसा कुछ बातें आ गया, ஒரு தேசத்திலே அல்லது ஒரு இடத்திலே ஆண்டவருடைய காரியங்கள் அப்படியாக வந்துவிட்டது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். या ऐसा कुछ बातें एक शहर में या एक जगह में या देश में आ गया, அல்லது ஒரு பட்டணத்திலே ஒரு இடத்திலே ஒரு தேசத்திலே அப்படியாக ஒரு காரியம் வந்தது, सारे लोगों के ऊपर आ गया, எல்லா ஜனங்களுக்கும் மேலாக வந்தது. हम वहां रहने के चलते हम भी उन बातों को झेलना पड़ता है, நாம் அந்த இடத்துல இருக்கிறதுனால நாமும் அதிலே பங்கு கொள்ள வேண்டியதாய் விடுகிறது. हम उन बातों को खोना पड़ता है, சில நேரங்களிலே நம்முடைய காரியங்களை இழக்க வேண்டியதாய் விடுகிறது. एक परमेश्वर है, இங்கே நமக்காக ஒரு ஆண்டவர் உண்டு. अगर आप घर में जाके उस अध्याय को पढ़िएगा, நீங்கள் வீட்டிற்கு போய் இந்த அதிகாரத்தை படித்துக் கொள்ளுங்கள். दूसरा राजा उसका 8वां अध्याय में, 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம், दूसरा राजा उसका 8वें अध्याय, 2 ராஜாக்கள் 8வது அதிகாரத்திலே 8 वचन में एक सुंदर घटना लिखा हुआ है। அந்த முதல் 8 வசனங்களில் ஒரு நல்ல காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. वहां पूरा जगह में अकाल पड़ा हुआ है, அங்கே எல்லா இடங்களிலும் பஞ்சமாய் இருந்தது. जो स्त्री जिसका बेटा को वहां भविष्यद्वक्ता ने फिर से जिलाया, அந்த ஸ்திரியானவள் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாக உயிர்ப்படுத்தப்பட்ட அந்த மகனோடு கூட இருக்கிறவள், वहां परमेश्वर ऐसा काम किया, அங்கே ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். राजा उस स्त्री का सारे बातों को लौटा के दे रहा है, அந்த ராஜா அந்த ஸ்திரீனுடைய எல்லா காரியங்களையும் திரும்ப கொண்டு வந்து கொடுக்கிறார். அவர் பஞ்ச காலத்தில் நம்மை போஷிக்கிற தேவன், वो अकाल में भी हमें वो तृप्त कर सकता है, அவர் பஞ்ச காலங்களிலும் நம்மை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். इन बातों को हम कोरोना में खुद देखें, இந்த காரியங்களை கொரோனா காலங்களிலே நாம் நம்மை அனுபவித்திருக்கிறோம். बाहर पूरा विश्व भर में सारे बातें बंद हो चुका था, உலகத்திலே இந்திய எல்லா தேசங்களிலும் எல்லா காரியங்களும் அடைக்கப்பட்டு போனது. काम को लोग खो दिए, வேலையை ஜனங்கள் இழந்தார்கள், पैसा नहीं मिला, அங்க பணம் தேவையில்லை. और लेकिन परमेश्वर हमारा जेम्स परिवार के ऊपर इतना दया करते हुए किसी भी बातों का कमी आने नहीं दिया. ஆனால் ஆண்டவர் இந்த ஜெம்ஸ் குடும்பத்தை ஆண்டவர் அப்படியாக பராமரித்தார், ஒரு காரியத்திலே கூட குறைவில்லாதபடிக்கு. उस महान परमेश्वर को हम आराधना करने के लिए आए, அந்த மகத்துவமுள்ள தேவனை ஆராதிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். हमारा जीवन में जो भी बातों को हम खोए हैं हर एक बातों को फिर से लौटाने वाला, நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லா காரியத்தையும் திரும்ப கொடுப்பதற்காக அவர் उस வந்திருக்கிறார். महान परमेश्वर को हम सब कोई खड़े होके हम आराधना करने जा रहे हैं.